ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பொட்டுக்கடலை சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா சுவையாக மணமாக ஹோட்டல் ஸ்டைலில் விரும்பி சாப்பிட்றது. அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா இல்லைன்னா காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம். அப்புறம் 2 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக பொட்டுக்கடலை எடுத்துக்கணும், தேவையான அளவு உப்பு. ஸோ இதை வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். ஃபஸ்ட்டு தேங்காய், இஞ்சி, பூண்டு, உப்பு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் கடலையை போட்டு அரைக்கணும். இப்போ நம்ம அரைக்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள் அரைச்சிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கடலையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைக்கலாம் திரும்பி. இப்போ அரைச்சி முடிச்சிட்டோம். இந்த பாருங்கள் கொஞ்சம் திரியாக நொறுன்னு இருக்கணும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம நிறுத்திடணும். இப்போ நம்ம தாளிக்கலாம். அதே மாதிரி இதில் நான் 2 மிளகாவும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும். ஒரு சிலருக்கு வயிறு வலி வரும் அப்படின்ற ஃபீல் பண்ணுறவங்க காஞ்ச மிளகா போட்டு அரைக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ இப்போ சீசனிங் பண்ணி நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறம் இந்த கடுகு போட்டுட்டோம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ தாளிச்சிட்டோம் நம்ம சட்னியை. சூடான தோசைக்கு தேங்காய் சட்னி சூப்பராக அருமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.